நேபாளில் நடக்கக்கூடிய கலவரம் இப்போ மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே அதில் இறந்துட்டாங்க. இந்த கலவரம் ஏன் உண்டாச்சு? இதன் பின்னணி என்ன? இந்த கலவரம் ஏன் உண்டாச்சு அப்படின்னா, நேபாள் கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 26 சோசியல் மீடியாவை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதில் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு எல்லாம் அடங்கும். இது ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, சைபர் கிரைமை தடுக்கிறதுக்காக இந்த சோசியல் மீடியா கம்பெனி எல்லாமே அந்த கண்ட்ரி வந்து அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்து இது எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இதை பேன் பண்ணுறதுனால ஏன் போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த பேன் பண்ணது வந்து அந்த நாட்டு மக்களை வந்து மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% பேர் வந்து அங்கே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறவங்க. அவங்க ஃபாரின்லேருந்து அவங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி இந்த சோசியல் மீடியா தான். அதே பேன் பண்ணதுனால இந்த மக்களுடைய கோபம் எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போய் அது போராட்டமாக வெடிச்சு இப்போ கலவரமாக மாறிடுச்சு. இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணது மட்டும் இந்த போராட்டத்துக்கு காரணமாக கேட்டிங்கன்னா இல்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப விரக்தியில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய ஊழல்கள். எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும், அந்த ஊழலை எதிர்த்து எவ்வளோ போராடினாலும், எவ்வளோ பேர் அதை பற்றி பேசினாலும் அதுக்கு ஒரு முடிவுன்றது கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். அதனால் அந்த மக்கள் வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் மேலே அவ்வளோ விரக்தியில் இருந்தாங்க. இப்போ இந்த சோசியல் மீடியாவும் பேன் பண்ணதுனால இது அவங்களுடைய கோபத்துக்கு தீனி போட்ட மாதிரி மாறி இப்போ அந்த கோபம் உச்சக்கட்டத்துக்கு போய் ஒரு போராட்டமாக மாறிச்சு. அந்த போராட்டம் இப்போ கலவரமாக மாறி மிகப்பெரிய பூதாகரமாக மாறிடுச்சு. அங்கே இப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டும் எந்த பலனும் இல்லை. இன்னும் கலவரம் குறைஞ்ச மாதிரியே தெரியல.